Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ரொம்பவே சுவையான நல்ல அதிகமான மருத்துவ குணமுள்ள பிரண்டை துவையல் எப்படி ரொம்ப சிம்பிளா செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது நீங்க ஒரு 3 நாளைக்கு வரைக்கும் வெளியில வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுற மாதிரினா ஒரு 7 நாளைக்கு வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இப்ப இருக்கக்கூடிய அவசர உலகம் மற்றும் உணவுமுறை மாற்றங்களால 30 வயதை தொட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு கால்சியம் குறைபாடு காரணமாக முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி பிரச்சனையால அவஸ்தைப்படுறாங்க. அதுவும் குறிப்பாக பெண்கள் கொஞ்ச நேரம் குனிஞ்சு வேலை செஞ்சாலே போதும் இடுப்பு வலி அதிகமாக வந்துடும். இந்த பிரண்டை துவையல் எல்லாத்தையுமே சரி செய்யும். நிறைய பேர் வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா படி ஏறினா, அதாவது ஒரு 4 படி ஏறும் போதே பார்த்தீங்கன்னா மூட்டு வலி பிரச்சனையால அவஸ்தைப்படுவாங்க. மூட்டு ரொம்பவே வலிக்கும். அவங்களாம் இந்த பிரண்டை துவையலை வாரத்தில் ஒரு 2 முறை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு நிரந்தரமான சொல்யூஷனை கொடுக்கும். இதை இப்போ எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பிரண்டை கீரை கடைகளில் ரொம்ப எளிமையாக கிடைக்கும். கொடி போல தான் படர்ந்து இருக்கும். கிராமப்புறங்களில் ரொம்ப ஈஸியாக வேலிகளில் படர்ந்து இருக்கும். இது கைகளில் பட்டால் கொஞ்சம் அரிப்புத்தன்மையை கொடுக்கும். அதனால கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா சமையல் எண்ணெயை தடவிட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணணும். ஒன்றும் இல்லை, நம்ம முருங்கைக்காய் இருக்கு இல்லையா, முருங்கைக்காயை கட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம தோலை சீவமோ அதே மாதிரி இதை நம்ம தோலை சீவினிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் அந்த நார்கள் எல்லாமே. இன்னும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா வாங்கும்போது இலசாக சொல்லுவாங்க, அதாவது ரொம்பவே முத்துனதாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறதா பார்த்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த நார்கள் அதிகமாக இருக்காது. உங்களுக்கு கைகளுக்கு அரிப்புத்தன்மையும் கொடுக்காது. அதே சமயத்தில் உங்களுக்கு துவையல் அரைக்கும் போதும் சூப்பராக இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் நான் இதெல்லாமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்ச நேரம் புளி தண்ணியில் கொஞ்சம், அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ் உள்ள புளியை கரைச்சி எடுத்து அந்த புளி தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த துவையல் நல்ல சுவையாகவும் இருக்கும், உங்களுக்கு அரிப்புத்தன்மை இருக்காது. அதில் ஒரு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் போல் உளுந்தப்பருப்பு, 5லேருந்து 6 போல் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நிறம் மாறி வரட்டும். இப்போ இதில் ஒரு 5லேருந்து 6 பல்லு போல் பெரிய பல்லு பூண்டு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். இது கூட பூண்டு சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்ல மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நிறைய பேருக்கு அஜீரண கோளாறு, வாயு தொந்தரவுலாம் இருக்கும். பூண்டு இந்த பிரண்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அஜீரண கோளாறு, வாயு தொந்தரவு எல்லாமே சரியாகிடும். இப்போ இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளியை எண்ணெயில் வதக்கி செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த துவையலுடைய சுவையே ரொம்ப அபாரமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் ரொம்ப நிறம் மாறிடக்கூடாது. கொஞ்சம் நிறம் மாறி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கா அந்த பிரண்டையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு வதக்க ஆரம்பிங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு வதக்குனீங்க அப்படின்னா அதனுடைய மருத்துவ குணங்கள் எல்லாமே போயிடும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துல அந்த பிரண்டை நல்ல நிறம் மாறி நல்ல சுருண்டு வதங்கி வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காம நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அரைச்சிங்கன்னா இந்த துவையல் கெட்டு போகாமல் 1 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா நான் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம வேறு ஒரு சில்வர் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் எண்ணெய் போட்டு தாளிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இது நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, தயிர் சாதம், ரசம், சாம்பார் சாதத்துலாம் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த துவையலுக்கு வேறு எந்த துவையலுமே ஈடாகாது, அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். எஸ்பெஷலி இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கால்சியம் குறைபாட்டை நேச்சுரலாகவே நம்ம சரி செய்ய முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.